Hi, this is Ramuk. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்பிங். ப்ரோட்டோடைப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது, லோ ஃபெயிலிட்டி ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் ஹை ஃபெயிலிட்டி ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் கனெக்ஷன்ஸாக பண்ணிவிட்டு ஒரு மினிமம் வியூவபிள் ப்ராடக்ட் மாதிரி கொடுக்குறது. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன காட்ட போகிறோன்னா, இது ஒரு ப்ரோட்டோடைப்பிங், பேசிக் ப்ரோட்டோடைப்பிங் இது. ஸோ ஒரு மேகசினுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் இதை ப்ரோட்டோடைப் பார்த்துக்க முடியும், இதில் ஓப்பன் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஒரு மேகசினுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணுறேன்னா இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். அப்படின்னா இதுதான் வந்து பேசிக் ப்ரோட்டோடைப்பிங். ப்ரோட்டோடைப்பிங்கோட யூஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரோட்டோடைப்பிங் எங்கே அப்ளை பண்ணலாம், எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மேகசின் எடுத்துக்குவோம். நான் மேகசினுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறேன். ஏன் நான் ப்ரோட்டோடைப்புக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பை வந்துட்டு நான் கோட் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் நான் யூஸர்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக டிசைன் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணேன்னா காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், இது எப்படி இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஆனால் டிசைன்லேயே என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும், பேசிக் ப்ராடக்ட் இருக்கும். பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் என்னால் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ என்னால் இங்கே கிளிக் பண்ண முடியும், இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண முடியும், இதில் இருக்கிற ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னால் பேசிக்காக ஓரளவுக்கு பண்ணி பார்க்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோட்டோடைப்போட பெரிய அட்வான்டேஜ். அண்ட் வந்து காஸ்ட் சேவிங்கும் கூட. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல, இல்லை இது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்னால் அப்போ கண்டுபிடிக்கும் போது எனக்கு நிறைய லாஸஸ் இருக்கும். ஸோ இது பிஃபோராக கண்டுபிடிக்கிறதுனால ப்ரோட்டோடைப் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, ப்ரோட்டோடைப்பில் இன்றைக்கி வந்து நம்ம இந்தளவுக்கு அட்வான்ஸாக பார்க்க போகிறதில்ல. ஓவராலாக ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப்பிங்லேருந்து போவோம். அண்ட் வந்து ப்ரோட்டோடைப்பிங் வீடியோ கேட்ட சாய்ராம் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, தமிழில் நிறையா வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 வீடியோ ஆயிடுச்சு. அண்ட் வந்துட்டு ஒரு யூடியூப் ஸ்டுடியோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு 75% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன், பரவாயில்ல. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் போதும். அட்லீஸ்ட் கீழே கமெண்டாச்சும் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோஸ் ஏதாச்சும் வேணுமா, இல்லை சஜஷன்ஸ், ஆடியோ கொஞ்சம் நல்லா இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். பேசிக்ஸ் ப்ரோட்டோடைப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன், எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இனிமேல் நம்ம இந்த ப்ரோட்டோடைப்பிங்னா என்னவெல்லாம் ஃபிக்மாவில் பண்ண முடியும். நான் பேசிக்காக ஃபிக்மா வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் டூல் அண்ட் வந்து ஃப்ரீயான டூல் வந்து ஃபிக்மா தான். ஸோ நம்ம ஃபிக்மா வச்சே போயிடுவோம். ஸோ டிசைன் வித் ரமுக், DWR. ஓகே, நம்ம வந்து டிஆர்னு போட்டுப்போம். டிஆர் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, டிஆர்னு போட்டு டிசைன் வித் ரமுக், நம்ம லோகோ இருக்குல்ல, ஸோ டிஆர். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிப்போம். சரி, ஓகே, இப்போ ப்ரோட்டோடைப்பில் பேசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்பில் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வரும். அதில் டிவைஸஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான டிவைஸஸ் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். பேசிக்காக வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த ஃப்ரேமை பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஐஃபோன் பழைய மாடல் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரி, ஓகே, இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பிங்னா என்ன. இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ரோட்டோடைப்பிங்கே ஃபுல்லாக வேண்டாம். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லைட்டாக ஹோவர் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஐகான் வருதில்ல, இதுதான் வந்து பேசிக். இதை ட்ராக் பண்ணி நான் எந்த ஸ்க்ரீனுக்கு போகணுமோ, ஃப்ரேம் 1லேருந்து ஃப்ரேம் 2க்கு போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணி விடுறோம். அப்போது என்ன நடக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஆன் கிளிக். நான் கிளிக் பண்ணும்போது நடக்கணுமா, இல்லை ட்ராக் பண்ணும்போது நடக்கணுமா, இல்லை ஹோவர் பண்ணும்போது நடக்கணுமா, இல்லை ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கணுமா, இல்லை கீஸ், கேமிங் பேட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கஸ்டமைசேஷன் பட்டனுக்காக நடக்கணுமா, இல்லை மவுஸ் என்டர் பண்ணும்போது நடக்கணுமா, மவுஸ் உள்ளே வருது இப்படி இந்த ஆரஞ்சுக்குள்ளே வரமில்ல, ஸோ அப்போ நடக்கணுமா, இல்லை வெளியே போகும்போது நடக்கணுமா, இல்லை மவுஸை ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது நடக்கணுமா, அப் பண்ணும்போது நடக்கணுமா, இல்லை ஒரு 5-6 செகண்ட் கழித்து நடக்கணுமா ஆஃப்டர் டிலே. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபங்க்ஷன். என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன். நீங்கள் என்ன ஆக்ஷன் ஆன் கிளிக்கே நான் கொடுத்துட்றேன். பேசிக்காக நேவிகேஷன்ஸ் எங்கே போகணும், நேவிகேஷனாக எதுக்கு போகணும் அப்படிங்கலாம், இல்லை ஓப்பன் ஓவரில் அடுத்தது வரலாம், இல்லை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் அங்கே நிற்கலாம், இந்த ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கூட வரலாம், இல்லை இதுக்கு பதிலாக அதை ஸ்வாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் போகலாம், இல்லை க்ளோஸ் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு லிங்க் மாதிரி கூட ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் பேசிக்காக நேவிகேட் 2 கொடுத்துக்கிறேன். எங்கே போகணும், ஃப்ரேம் 1லேருந்து ஃப்ரேம் 2க்கு போகணும். ஸோ பொசிஷன் வந்து ஃப்ரேம் 1லேருந்து ஃப்ரேம் 2 கொடுத்துருக்கேன். ஓகே,
அனிமேஷன்ஸ் பேசிக்காக அனிமேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட் இப்படி தான் இருக்கும். பேசிக்காக இன்ஸ்டன்ட் அனிமேஷனாக உடனே மாறுறது. ஓகேவா, இன்ஸ்டண்ட்டாக உடனே மாறுறது. ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே ஐக்கான் இங்கே இருக்குது, அதை ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு டைம் கிளிக் பண்ணோம் உடனே இந்த கலருக்கு மாறுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த க்ரீன்லேருந்து இந்த ஆரஞ்சுக்கு வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ண உடனே வருது. ஆனால் நம்ம எகைன் கிளிக் பண்ணோன்னா ஏன் போகலை அப்படின்னா இதிலிருந்து நம்ம இதுக்கு எந்த இன்ட்ராக்ஷன்ஸுமே கொடுக்கல. ஸோ ஆரஞ்சு டு இதுக்கு கொடுத்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். இந்த அனிமேஷன்ஸில் மூவ் இன் கொடுப்போம், அதில் வந்து டவுன் கொடுப்போம், மேலேருந்து கீழே வர மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து கீழே வருது. சூப்பர். இதை இன்னும் கொஞ்சம் அனிமேஷன்ஸ் பண்ணலாம். இந்த ஈஸி இன் ஈஸி அவுட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்துட்டு நான் ஈஸி இன் வேணாம், ஈஸி இன் அவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். டைம் வந்து 500 milliseconds கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்மார்ட் அனிமேஷன் ஃபார் மேட்சிங் லேயர்ஸ் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த க்ரீன் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, காட்டுறேன் அது எப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். இப்போது நம்ம மாற்றிருக்கோம், மேலேருந்து கீழே வருது. பட் ஆனால் அந்த ஒயிட் கலர் லேயர் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்மார்ட் லேயர் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து சேஞ்ச் ஆகுறதே எனக்கு தெரியல கரெக்டாக. அந்த அனிமேஷன் நடக்குது, பட் அந்த ஸ்மார்ட் அனிமேஷன் இருக்கிறதுனால எனக்கு இந்த சேஞ்ச்னஸே தெரியல. அதுதான் அந்த ஸ்மார்ட் அனிமேஷனோட வேலை. ரெண்டும் சேமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இந்த ஸ்மார்ட் அனிமேஷனோட வேலை தான். சிமிலர் லேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, சிமிலர் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அனிமேஷனையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்குமே வந்துட்டு நம்ம மூவ் அவுட் கொடுத்துக்குவோம், அப் ஏரோ கொடுத்துக்குவோம். ஸ்மார்ட் லேயரை டிசேபிள் லேயர் இருக்கட்டும். ஓகே, இப்போ கிளிக் பண்ணுறோம், மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இவ்வளோ தான் அனிமேஷன்ஸில். அதில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் அனிமேஷனை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா, பேசிக்காக இந்த இடத்துல இருக்க எஃபெக்ட்ஸு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த டைம் டியூரேஷனுக்கு எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 1 seconds வரைக்கும் வைக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது 10 செகண்ட் வரைக்கும் வைக்க முடியும். ஸோ இப்போ அதை நம்ம வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோம் அப்படி கேட்டிங்கன்னா தெரியாமல் க்ளோஸ் ஆகிடுச்சு. Ctrl+Shift+T அமுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். க்ரோமில் இருக்கிற மாதிரியே வேலை செய்யும். ஓகே, 10 செகண்ட் ஆகும். நான் கிளிக் பண்ணிட்டேன், பட் 10 செகண்ட் கழித்து பொறுமையாக நடக்குது. இது ஓவராலாக எப்படின்னு தெரியுதில்ல, இந்த அனிமேஷன் டைம் எவ்வளோ டிலே இருக்குதுன்னு தெரியுதில்ல. ஸோ இதுக்காக வந்துட்டு அந்த ப்ரோட்டோடைப் செக்ஷன், எப்போவுமே ப்ரோட்டோடைப் செக்ஷன் போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அனிமேஷன் டைமிங் வரும். நம்ம வந்துட்டு இதுக்கு எழுதியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 10,000 milliseconds எழுதிக்கிறதுனால 10 செகண்ட் எடுத்துக்குது அதுக்கான டைம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 5000 milliseconds எழுதிக்குவோம். எவ்வளோ நேரம், 5 செகண்ட் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து அந்த டைமிங்கோட வேலை. உங்களுக்கு இப்போ இதுவும் புரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் அனிமேஷன் லேயர் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஈஸி இன் ஈஸி அவுட். இது வந்துட்டு பேசிக்காக வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக உள்ளே வந்து எவ்வளோ ஸ்பீடாக வெளியே போகணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஈஸி இன் ஈஸி அவுட்டோட பேசிக் கான்செப்ட் என்னென்ன இருந்து மெதுவாக உள்ளே வந்து மெதுவாக வெளியே போகிறது தான். ஸோ இது வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் டிசைன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கஸ்டம் இதுவும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் நம்ம. இப்போது ப்ரோட்டோடைப்பில் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைசஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூகுள் பிக்சல் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை ப்ளே பண்ணியிருக்கும்போது இந்த டிவைஸோட பேக்ரவுண்ட் கலரும் செட் பண்ணிக்க முடியும். நான் ப்யூர் ஒயிட் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த ஃப்ரேம் ஒயிட் இருக்கிறதுனால அதையும் மறைக்க முடியும், இந்த ஃபோனுக்கு அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம சைஸ், ஃப்ரேமோட சைஸ் இவ்வளோ இருக்கிறதுனால இவ்வளோ இதாக இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேம் சைஸ்க்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஆனால் வந்து இதோட வேலை இது தான். ஸோ அடுத்தது ப்ரோட்டோடைப்பில் பேசிக்ஸ். இது வந்து ப்ரோட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அந்த மாதிரி மாற்றுறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்த ஃபியூச்சர் நான் இப்போ இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுக்கடுத்தது டைப்ஸ். இந்த ஃப்ளோங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இன்னும் ஒரு டைம் இதை டூப்ளிகேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இங்கே ஃப்ளோ 2 வந்திருக்கு. இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணும்போது ஃப்ளோ 1 ஃப்ளோ 2 இருக்கும். ஃப்ளோ 1 வந்து நமக்கு தெரிஞ்சது. ஃப்ளோ 2 வந்து ஆல்ரெடி இருக்கிறத நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்ல அது. இந்த மாதிரி எத்தனை ஸ்க்ரீன் வேணாலும் வச்சுட்டு ஃப்ளோஸ் நிறையா க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு ரீநேம் பண்ணிக்க முடியும். பேக் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ். ஸோ இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் கனெக்ஷன்ஸை.
அதுக்கப்புறம் வேறு பேசிக்காக ப்ரோட்டோடைப்போட ரொம்ப பேசிக் அடிமட்ட லெவலில் இருக்கிற பேசிக்ஸ் இது தெரிஞ்சதுனாவே நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக எல்லா அனிமேஷனும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஃப்ளோ, எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் ஒரே வேலை தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேசிக்காக வந்து இந்த மேகசைனை கிளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு போகணுங்கிறது கான்செப்ட். எல்லா மேகசைனுக்குமே சேம் இதவே காப்பி பண்ணிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அதை சிம்பிளாக முடிக்க முடியும். ஸோ இதை வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், வேறு ஏதாச்சும் ப்ரோட்டோடைப்பில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போடுவேன். பட் பேசிக்ஸில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃப்ரேம் நேம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஸோ 2 ஃப்ரேம்குள்ளே கனெக்ஷன் பண்ணிக்க முடியும், இல்லை இன்னர் ஃப்ரேம்ஸ்குள்ளேயுமே கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டில் மெயினான பிளேஸ் வந்து ப்ரோட்டோடைப்பில் ஃபிக்மாவில் எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியா தான். இதில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே நீங்கள் சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஐடியா கிடச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் அந்த ஃபிக்மா URL கூட எனக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் பார்த்துக்குவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. see you soon next video. bye டேக் கேர். அப்புறம் சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாய்ராம் தான் ப்ரோட்டோடைப் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது பேசிக் வீடியோ. அடுத்தது வந்து கண்டினியூஸாக இதை பற்றி நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, see you soon next video. bye. தேங்க்ஸ்.